தமிழக சட்டப்பேரவையில் சக எம்எல்ஏக்களை மிரட்டுவதும், நாக்கை துருத்தியபடி பேரவையின் மாண்புகளை மதிக்காமல் தாந்தோன்றித்தனமாக நடந்து கொள்வதும் தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு வாடிக்கையான ஒன்று. விஜயகாந்தின் இந்த நாகரிகமற்ற செயல் மீண்டும் நிரூபணமாகும் வகையில் சமீபத்தில் நடைபெற்ற தேமுதிக மாநாட்டில் பல கலேபரங்கள் நடந்தேறின. கட்சி தொண்டர்களையும் காவல்துறையினரையும் மிரட்டும் வகையில் அரங்கேற்றப்பட்ட விஜயகாந்தின் பேச்சுக்களே சமூக வலைதளங்களில் தற்போதைய ஹாட் டாபிக். சட்டப்பேரவையின் மாண்புகளை சிறிதும் கடைபிடிக்காமல், பேரவைக்குரிய நாகரிகத்தை சற்றும் பின்பற்றாமல், வேட்டியை மடித்தும் நாக்கை துருத்தியும் கையை நீட்டியும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் எம்எல்ஏக்களை மிரட்டியது ஏற்கனவே நாடறிந்த செய்தி. இதேபோன்ற காட்சிகள்தான் விழுப்புரம் மாவட்டத்தில் அண்மையில் நடைபெற்ற அவரது கட்சி மாநாட்டிலும் தொண்டர்கள் முன்பாகவே அரங்கேறின. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட விஜயகாந்தின் இதுபோன்ற நாகரிகமற்ற முதிர்ச்சியற்ற பேச்சு அங்கு கூடியிருந்த தொண்டர்களை முகம் சுளிக்க வைத்ததோடு, ஏதோ பெரிய அளவில் பேசப்போகிறார் என எதிர்பார்த்து வந்த தொண்டர்களை அதிருப்தி அடைய செய்தது. அந்த கூட்டத்தில் மேடையின் முன்பு கூடியிருந்தவர்களை பார்த்து மிரட்டியதோடு மட்டுமல்லாமல், காவல்துறையினரையும் அவதூறாக பேசியதுடன் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையிலான கருத்துக்களையும் விஜயகாந்த் தெரிவித்தார். காவல்துறை சேர்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதை நடந்தது மீறினால் நான் பொறுப்பல்ல, என் தொண்டர்களும் பொறுப்பல்ல, மக்களிடம் தான் நீங்க கேட்கும், இல்ல ஆண்டவன் தான் கேட்கும். காவல்துறை சேர்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதை நடந்தது மீறினால் நான் பொறுப்பல்ல, என் தொண்டர்களும் பொறுப்பல்ல, மக்களிடம் தான் நீங்க கேட்கும், இல்ல ஆண்டவன் தான் கேட்கும். அந்த கூட்டத்தில் விஜயகாந்த் தனது பேச்சில் என்ன சொல்ல வருகிறார் என்பதே தெளிவில்லாமல் இருந்ததுடன், பிதற்றல்களுக்கும் உளறல்களுக்கும் எவ்வித பஞ்சமும் இல்லாமல் இருந்தது. குறிப்பாக தனது கட்சியினரையும் ஊழியர்களையும் அடித்து உதைத்துவிட்டு பின்னர் கரிதோசை வாங்கி கொடுப்பேன் என்று விஜயகாந்த் குறிப்பிட்டது உளறல்களுக்கெல்லாம் உச்சக்கட்டம். அடிக்கிற கைதான் அணைக்கும், என்னையா பாட்டு, அடிக்கிற கைதான் அணைக்கும். அப்ப கோவம் வந்து அடிக்கிற அப்புறம் அணைப்பான். என்னுடைய டிரைவர் கங்காதரன், ஜெயக்குமார் 2 பேர் இருக்கான். 2 பேரும் என் மனைவிட்ட இருக்கான். என்ன திடீர்னு அடிச்சாரு. பார்த்தா ராத்திரி எங்களுக்கு வேணுங்கிற மதுரையில ரொம்ப ஃபேமஸ் தோசை, டேம் தோசைன்னு, அதாவது 2 தோசை வச்சு மட்டனா என்ன வேணும் கேக்கு, முட்டை தோசை, முட்டை பரோட்டா என்னென்னமோ வாங்கி கொடுக்கறாரு. என்ன அப்ப தினந்தோறும் அடிக்கிட்டு நாங்க விட்டுட்டோம். அடிச்சா வாங்கி கொடுப்பாரு, அதனால ஒண்ணும் கிடையாது. அப்படி அப்ப தினந்தோறும் அடிக்கிடுங்க. இப்படி தொண்டர்களும் இப்படி என்னுடைய சாரதினா கார ஓட்டுறவங்க அந்த மரியாதையை காப்பாற்ற தவறினால் அப்புறம்தான் ஸ்லாப் அடி. மேடை பேச்சின் குறைந்தபட்ச நாகரிகம் கூட தெரியாமல் வாய்க்கு வந்ததையெல்லாம் விஜயகாந்த் பேசி வருவதுடன், தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு கட்சியின் தலைவர் என்பதை மறந்துவிட்டு மனம் போன போக்கில் தாறுமாறாக பேசுவது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. விஜயகாந்தின் இதுபோன்ற தொடர் நடவடிக்கைகள் காரணமாகவே அவரது கட்சியின் எம்எல்ஏக்கள் பலர் அவர் மீது கடும் அதிருப்தி அடைந்திருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.